உங்களுக்கு வந்து கிடைச்ச மறக்க முடியாத அல்வா லைஃப்ல? ஒரு ரைட்டரா நீங்க இண்டஸ்ட்ரி சர்வைவல் ஆகணும்னா பல அல்வாக்களை வாங்காம நீங்க ரைட்டரா உருவாக முடியாது. எல்லாம் வேணா தவிர்க்கவே முடியாது. நீங்க தமிழ் திரைப்படத்துல கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20, 25 வருடமாக வந்து ஒரு 15, 20 படங்கள் நான் பண்ணியிருக்கனாலும், அதே ஈக்குவலுக்கான படங்கள் என்னுடைய பேர் வராம வெளியாகியிருக்கு. ம். அத்தனை வலிகள் வந்து என் முதுகுல பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ காயங்கள் இருக்கு. அவ்வளோ எல்லாமே அல்வாக்கள் தான். ம். அல்வாக்கள் உருவாக்குன காயங்கள் தான். அது கவலைப்படாது. ஏன்னா ஃபிலிம் ரைட்டரா இருக்கும்போது ஏன்னா நீங்க தான் கதைய நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஒரு படத்துடைய விதையே நம்ம தான் உருவாக்குவோம். அது ஆரம்பத்துல அந்த விதைய நம்ம பார்க்க முடியறது இல்ல. மரங்கள் வரும்போது செடி, காய்கள், நிலங்கள்லாம் ஆமா. விதைய தெரியாதுல்ல. அதே மாரி எனக்கு பல விதைகள் வந்து விதைகளாவும் நெறைய அடிகளாவும் நெறைய மறைஞ்சு போயிருக்கு. அது இல்லாம நம்ம சினிமால அதெல்லாம் சகஜம் தான். ஐ மெட் சோ மெனி பீப்பிள் ஆஃப்டர் தட் அவங்களே அதே ஆட்களே எனக்கு வந்து நான் திரும்ப சந்தோஷமாவும், அவங்களே என்ன ஏத்துக்கிட்டும், அவங்களே என்ன பிரைஸ் பண்ணியும் அதே சந்தர்ப்பமும் நடந்திருக்கு. ம். இது சகஜம் தான். இந்த கேரியர்ல ரைட்டிங்ன்ற கேரியர்ல மட்டும் அது வந்து இட் ஹேப்பன்ஸ். இது ஓகே. வந்து தவிர்க்க முடியாது. நான் ஒரு படம் முழுக்க ஒர்க் பண்ணி குடுத்து நான் பேரே இல்லாம நெறைய ஒர்க் பண்ணி நெறைய வெளிய வந்திருக்கேன். ம். கடைசியில நெறைய படங்களுக்கு நான் அது மாரி நெறைய வெளிய வந்திருக்கேன். அதான் சொல்றேன். அது வந்து 1, 2 அல்வா இல்ல. பெஸ்ட் அல்வாவே கிட்டத்தட்ட 5, 6 அல்வா இருக்கு. நான் எத ஷோ சொல்ல பத்தாது அப்புறம் உங்களுக்கு.